நண்பர்களே, இது வாழ்க்கை பயணத்தோட 10வது விலாக். தொடர்ந்து கன்சிஸ்டன்சியா ஒரு 10 விலாக் போட்டேன். அதுவே எனக்கு பெரிய அச்சீவ்மெண்டா இருக்கு. நீங்களும் இந்த 2026ல நிறைய விஷயம் பண்ணலாம்னு யோசிச்சிருப்பீங்க, ஆனா பண்ண முடியாம கூட போயிருக்கலாம். இன்னைக்கே ஸ்டார்ட் பண்ணுங்க, கன்சிஸ்டன்சியா இருங்க, கண்டிப்பா உங்க கோல்ஸை ரீச் பண்ணுவீங்க. நம்ம ப்ரீவியஸ் விலாக்ஸ் எல்லாம் ப்ரொஃபைல்ல போய் செக் பண்ணி பாருங்க, எப்படி இருக்குன்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அப்படியே நம்மளையும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இன்னைக்கு புதுசா ஒரு விஷயம் கத்துக்க போறோம், ஹேண்ட் ஸ்டாண்ட். நம்ம பயிற்சியாளர் தம்பியும் ஸ்டெப் பை ஸ்டெப்பா பொறுமையா சொல்லி கொடுத்தாப்ல, அதேபடி நம்மளும் பண்ணிட்டோம். ஓரளவுக்கு நின்றாச்சு. இன்னைக்கு பெருசா கடினமான பயிற்சிகள் எதுவும் இல்ல, ஆனா இன்னைக்கு நாள் ரொம்பவே கடினமா இருக்க போகுது. இன்னைக்கு நம்ம கடையில எல்லாருமே லீவு. நம்ம ஒரு ஆளா சோலோ பெர்ஃபார்மன்ஸா இன்னைக்கு மேனேஜ் பண்ண போறோம். நான் ஆல்ரெடி ஒரு வீடியோல சொல்லியிருப்பேன், நீங்க சின்ன வயசுலயே ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றீங்க, அதுவும் மிடில் கிளாஸா இருந்துகிட்டு ஸ்டார்ட் பண்றீங்கன்னா நீங்க எல்லாத்துக்குமே அஃபோர்ட் பண்ண முடியாது. அதனால அந்த கடைக்கு நீங்க தான் சேல்ஸ்மேன், மேனேஜர், வாட்ச்மேன், கிளீனர் எல்லாவுமா இருக்கணும். இந்த கிளீனிங் ப்ராசஸ் முடிக்கவே லஞ்ச் டைம் ஆயிடுச்சு. இன்னைக்கு நம்ம மாமி வீட்ல இருந்து தரமான சாப்பாடு வந்துருந்துச்சு. நடு சென்டர்ல கறி குழம்பு ஊத்தி நடு சென்டர் வெப் சீரிஸை பார்த்துக்கிட்டே சாப்பிட்டாச்சு. இது வெட்டிங் சீசனால நிறைய கஸ்டமர்ஸ் வந்தாங்க. அவங்களெல்லாம் ஹேண்டில் பண்ணிட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு கணக்கெல்லாம் பார்த்துட்டு வீட்டுக்கு போக 11 மணி ஆயிடுச்சு. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். டாடா, பாய்.